12th நல்ல மார்க் எடுத்தேன். டாக்டர் ஆகணுங்கிறது என்னோடய ஆசை. பட் நீட் பண்ணேன், ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலை. இப்போது நீட் ரிப்பீட் பண்ணுற சிச்சுவேஷன்லேயும் நான் இல்லை. ஸோ வேறு ஏதாவது மெடிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ் இருந்தால் சொல்லுங்களேன் ப்ளீஸ். கவலையே வேண்டாம். நீங்கள் நீட் ரிப்பீட்டராக இருந்து மார்க் கம்மியாக இருந்தாலும் சரி, நீங்கள் நீட்டே எழுதலைனாலும் சரி, நீட் எக்ஸாம் எழுதினா தான் டாக்டர் ஆக முடியுன்ற இந்த காலத்தில் நீங்கள் நீட்டே இல்லாமல் டாக்டர் ஆகலான்னு சொன்னால் நம்புவீங்களா? அது எப்படி? அதுக்கு தானே நான் இருக்கேன். நான் சொல்கிறேன். BNYS, பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ். MBBS மாதிரியே இதுவும் 5.5 இயர் மெடிக்கல் கோர்ஸ் தான். இதில் 4.5 இயர் தியரட்டிக்கலாகவும் 1 இயர் இன்டர்ன்ஷிப்பும் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ், அதாவது BNYS கோர்ஸை முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் பேருக்கு முன்னாடி தாராளமாக DR, அதாவது டாக்டர்ன்ற ப்ரிஃபிக்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 5.5 இயர்ஸில் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க, என்னென்ன படிக்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 4.5 இயர்ஸ் தான் நீங்கள் படிப்பீங்க. 1 இயர் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் இருக்கும். அந்த 4.5 இயர்ஸில் ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க, பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. ஃபர்ஸ்ட் இயர் பார்ட் 1 வந்து 1 இயர் படிக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் பார்ட் 2 6 மந்த் இருக்கும். செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபைனல் இயர் ஈச் 1 இயர் படிக்கணும். இந்த கோர்ஸில் என்னென்ன படிப்போன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சப்ஜெக்ட்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஜென்ரலாக என்னென்ன படிப்போன்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் மெடிசன்ஸையும் ஓரளவு கவர் பண்ணுற மாதிரி படிச்சிருவோம். ப்ளஸ் நேச்சுரோபதிக் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் நேச்சுரோபதிக் தெரப்பீஸை நிறையா படிப்போம். தென் யோகாவை பற்றி நல்லாவே படிச்சுப்போம். ஓகே, சப்ஜெக்ட்ஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு காலேஜஸ். BNYSக்கு இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா 19 காலேஜ் மொத்தம் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் 2 கவர்மெண்ட் காலேஜும் 17 ப்ரைவேட் காலேஜஸும் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சென்னையிலையும் இன்னொன்று செங்கல்பட்டுலேயும் இருக்குது. சென்னையில் இருக்கிறது கவர்மெண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இது சென்னை அரும்பாக்கத்தில் சிச்சுவேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் சயின்சஸ். இது செங்கல்பட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. ப்ரைவேட் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா, சோனா, எக்ஸல், அன்னை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா காலேஜஸ் இருக்குது. 17 காலேஜஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கும். இந்த காலேஜஸை பற்றி போனோன்னா நான் ஒரு தனி வீடியோ தான் போட முடியும். ஸோ 12th நல்ல மார்க் எடுத்திங்கன்னா இந்த கோர்ஸை சூஸ் பண்ணுறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போ ரீசன்ட் நியூஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பேராமெடிக்கல் கோர்ஸில் இருந்த ஃபிசியோதெரப்பியை 4.5 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே மாதிரி ஃபிசியோதெரப்பி நீங்கள் படித்து முடிச்சிங்கன்னா உங்கள் பேருக்கு முன்னாடி அதுலேயும் டாக்டர் போடலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் நீட் எக்ஸாமோடைய மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் உங்களுக்கு ஃபிசியோதெரப்பி கோர்ஸ் தருவாங்க. இதுக்கப்புறம் யாராலையும் ஃபிசியோதெரப்பி கோர்ஸை 12th முடிச்சுட்டு எடுக்க முடியாது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல வாய்ப்பு. இந்த கோர்ஸுக்குமே வந்து 2-3 இயர்ஸில் நீட் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீட் இப்போதைக்கு இல்லை. ஸோ நீங்கள் இந்த இயர் ஜாயின் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில், அதாவது 25-26 பேட்சாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் நீட் மார்க் தேவையில்லை. உங்கள் 12th கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி தான் எடுக்க போகிறாங்க. நீங்கள் பயாலஜி ஆர் பியூர் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் போதும். நல்லா யோசித்து பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் நீட் இல்லாமல் டாக்டர் ஆகலான்னு ஆசைப்படுறீங்கன்ற பட்சத்தில் தாராளமாக இந்த கோர்ஸை சூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் இதை சொல்ல வந்தேன். நெக்ஸ்ட்டு ஃபீஸ் டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போமா? ஃபீஸ் டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கும்போது கவர்மெண்ட் காலேஜுக்கும் ப்ரைவேட் காலேஜுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். ஃபஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட் காலேஜோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 5,000லேருந்து 10,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் கவுன்சிலிங்லேயே நீங்கள் அதை பே பண்ணிவிடுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்க்கான டியூஷன் ஃபீஸ் அதிலே உங்களுக்கு கவர் ஆகிடும். தென் ஃபர்ஸ்ட் இயர்க்கான புக் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1.5 படிக்க போகிறீங்க 5 சப்ஜெக்ட்ஸை. ஸோ அதுக்கான புக் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் 8Kலேருந்து 10K வரைக்கும் ஆகும். அடுத்து காலேஜ் எசென்சியல்ஸ். இந்த மாதிரி நீங்கள் காலேஜுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் செலவு இருக்கும். என்னென்ன வாங்கணுன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆப்ரான்ஸ் போட்டுட்டு தான் காலேஜ் போவீங்க. ஸோ ஆப்ரான்ஸ் ஒரு 2 செட்டு வாங்கிக்கோங்க. தென் ஸ்டெத்தஸ்கோப், பிபி அப்பேரட்டஸ், நீ ஹேமர், தெர்மாமீட்டர், இந்த மாதிரி நிறையா பொருள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு 5,000 to 6,000 ஆகும். ஸோ இந்த செலவில் தான் இருக்கும் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் படிக்க போகிறீங்கன்னா. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் பார்ப்போம். ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க காலேஜுக்கு மந்த்லி 400 பே பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் செங்கல்பட்டு காலேஜை சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஹாஸ்டல் ஃபீஸ் பர் மந்த்துக்கு 600 rupees இருக்கும். தென் ஒன் மோர் திங் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் ஃபீஸ்னு ஒன்று பே பண்ணுவாங்க. அது 1,500 to 2,000 இருக்கும். நெக்ஸ்ட்டு மெஸ் ஃபீஸ். மெஸ் ஃபீஸுக்குமே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அமௌண்ட்டாக 3,000லேருந்து 4,000 பே பண்ணுவீங்க. தென் மந்த்லி 3,000லேருந்து 3,500 வரைக்கும் மெஸ் ஃபுட்டுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் எடுத்திருப்பீங்கள்ல,
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டியூஷன் கவுன்சிலிங் ஃபீஸ் 10Kவும் டியூஷன் ஃபீஸ் 1 லேக்லேருந்து 1.5 லேக் வரைக்கும் வரும், டிபெண்டிங் அப்பான் த காலேஜ். மற்றபடி புக்ஸ் அண்ட் எசென்ஷியல்ஸ்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு அதே செலவு தான் ஆக போகுது. உங்களுடைய ஹாஸ்டல் அண்டு மெஸ் ஃபீஸ் வந்து உங்கள் காலேஜை பொறுத்த மாதிரி அமௌண்ட் மாறலாம். கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜை விட அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் படிக்கிறீங்க. அடுத்து ப்ரைவேட் காலேஜ்னு பார்ப்போம். ப்ரைவேட் காலேஜுக்கு பார்க்கும்போது சேம் டியூஷன் கவுன்சிலிங் ஃபீஸ் 10Kவும் உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2.5 லேக்லேருந்து 3.5 லேக் வரைக்கும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இந்த டியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பர் ஆனம்க்கு இந்த மாதிரி நீங்கள் 4 இயர்ஸ்க்கு பே பண்ணணும். மிச்ச செலவு எல்லாமே உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸுக்கான மாதிரியே தான் உங்களுக்கும் ஆகப்போகுது. ஓகே, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸையும் பார்த்தாச்சா. அடுத்து என்ன சொல்லணும்? உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்லாம் எப்போ வரும்னு கேட்டிருந்தீங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜூலை இல்லைனா ஆகஸ்ட்டில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு கவுன்சிலிங் எப்போ இருக்குன்னா செப்டம்பர் எண்டிங்கில் அப்படி இல்லைனா அக்டோபர் ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். கவுன்சிலிங்க்கு அடுத்து நீங்கள் சீட் எடுத்த பிறகு உங்களுக்கு காலேஜஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அக்டோபர் முடியறதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க, அப்படி இல்லை நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, இப்போ எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே இந்த கோர்ஸை முடிச்சுட்டு என்ன பண்ணுவோன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், இன்னும் பெட்டராக. ஸ்கோப்ஸை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்லாம் கேட்டுட்ருக்காதீங்க. ஏன்னா கோர்ஸ் முடித்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேக்கேஜில் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதை முடிச்சுட்டு நீங்கள் எந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு போவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் லெக்சரராக கூட போகலாம், ஓனாக கிளினிக் செட் பண்ணி நேச்சுரோபதிக் ஃபிசிஷியனாக இருக்கலாம், அண்ட் அக்குபஞ்சரிஸ்ட்டாக போகலாம். அப்புறம் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். கைரோ ப்ராக்டிஸ் ஃபிசியோதெரபிஸ்ட்டோட ஒர்க் பண்ணலாம். அண்ட் அப்ராட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையாவே ஜாப் வேக்கன்சிஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஜாப் வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். சேலரிஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ருப்பீஸ் படி 4 லேக்ஸ்லேருந்து 44 லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் பெர் ஆனம் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் பிஎன்ஒஎஸ் முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளுடைய காலேஜஸ்லேயே, நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே இந்த மாதிரி 3 எம்டி கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. எம்டி இன் நேச்சுரோபதி, எம்டி இன் யோகா அண்ட் எம்டி இன் அக்குபஞ்சர். இந்த 3 பிஜி கோர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒன்லி கவர்மெண்ட் காலேஜஸில் மட்டும்தான் அவைலபிள். தென் இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ்சியில் ஃபிசியாலஜி, சைக்காலஜி, அனாட்டமி, யோகா அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ நிறையா கோர்சஸ் இருக்குது. நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸை முடிச்சுட்டு எந்த சப்ஜெக்ட் மேலே இன்ட்ரெஸ்ட்டோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த வகையான சந்தேகமாக இருந்தாலும் சரி, கமெண்ட் செக்ஷன் சும்மா தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுவேன். கமெண்ட்டும் ஓரளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்கீங்க, என்னால் தான் வீடியோஸ் போட முடியல, ஏதாவது ஒரு ஒர்க் வந்துடுது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக உடனே வீடியோ போட ட்ரை பண்ணுவேன். ஸோ முக்கியமான விஷயம், இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தட் நீங்கள் பிஎன்ஒஎஸை பற்றின தகவலை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணுற வரைக்கும் இந்த சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நேரம் பேசிட்டோம் போல். தேங்க்யூ கைஸ், see you in the next video. Bye bye.